வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுடைய ஸ்டேட்டஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன ரீசனுக்காண்டி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல முதலீடு செய்து யாருக்கெல்லாம் இன்னும் அமௌண்ட் கிடைக்கலையோ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பிஎஸ்எல் சைடில் இருந்து 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. நிறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான தகவல் தெரியாமல் இருந்து, ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்ல ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இந்த 2019 ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் அமௌண்ட்டு வரலன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டஸை உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். பிஎஸ்எல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஷோ ஆகும். அது என்ன காரணம், நீங்கள் அது என்ன பூர்த்தி பண்ணால் உங்களுக்கான அமௌண்ட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டஸுடைய சிச்சுவேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம். இதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸு அதனுடைய எக்ஸ்பிளைன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணாதவங்க அவங்க இந்த பிஎஸ்எல் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது என்ன ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிறைய பேர் 2019 அப்ளை அப்ளை பண்ணாங்க அதவங்க அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பரை அவங்களுடைய பிஎஸ்எல் என்கொயரி ஸ்டேட்டஸில் போய்ட்டு அடித்து டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஷோ ஆகுது. எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் என்ன மென்ஷன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், you have not filled your claim on the portal www.sebipslrefund.co.in for refund during the period February 8, 2019 to July 31, 2019. You may await further notification from the committee ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்எல் நம்பர் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆகுது. இது என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த டைமு உங்களுடைய பிஎஸ்எல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ரீஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாட்டு காத்திருக்கணும். இனி இப்போ கூடிய சீக்கிரத்தில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் மிஸ் ஆனாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இனி இப்போ கொடுக்க போகிறாங்க. அதனால தான் இதில் சொல்லியிருக்கு, வெயிட் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த கமிட்டியில் இருந்து இனி புதுசாட்டி எப்படி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாட்டு நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்படி நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ நம்ம பதிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆனால் இதுதான் ரீசன். நீங்கள் கண்டிப்பாட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதே போல் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் போடுவேன். ஸோ பிஎஸ்எல்ல நீங்கள் ரீஃபண்ட் நீங்கள் இது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாட்டு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணலைன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்எல் சம்மந்தமாட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.